கர்த்தருடைய மகிமுள்ள நாமத்தினாலே பாம் சண்டே லென்ட் கடைசி நாட்கள், உபவாசத்தினுடைய கடைசி நாட்கள், தன்னை தாழ்த்தி அவங்களுக்காக நான் மறிக்கிறதுடைய வேண்டுகோள், கடைசி வேண்டுகோளாக ஆண்டவர் சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்க போகிற அந்த நாட்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய விஜயம். அதாவது ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு போகிற அவ்வளவுதான் தெரியும். நான் ரிட்டர்ன் ஆகல. At Pentecost, I am not return to the local villages. Sorry, இதோட முடிஞ்சு போச்சு. Now I am going for the target to reach, save the sinner of the whole world. அது ஒன்றுதான் டார்கெட். சோ இந்த ஒரு காரியத்துக்காக ஜனங்க ஹோசனான்னு கூட சொல்றாங்க. ஹோசனான்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மீனிங். சோ பாம் சண்டே, லென்ட் and Hosanna, or we can call it this way: Lent days, Palm Sunday, or Hosanna. What is Lent days? என் பாவங்களுக்காக நான் மரிப்பேன், பாவங்களுக்காக நான் முற்றுப்புள்ளி வைப்பேன், இனி நான் பாவத்திற்கு ஈடுபட மாட்டேன். அதுக்காக 21 நாளும் 41 நாளும் உபவாசம், 40 நாள் உபவாசம் பண்ணி ஒருவருக்கும் எப்படி பாவங்கள் இருந்து விடுதலை ஆக்குறதுன்னு சொல்லிட்டு போதனை கொடுத்து அவங்கள கொண்டு வர்றது. That is a Lent days. வித்தியாசமான ரீதியில இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நமக்கெல்லாம் புத்திமதி சொல்லி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து நமக்கு இந்த சிறிய வயசுல அவர் எப்படி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாருன்றது தான் Lent days. அந்த Lent days உடைய முடிவு தான் இன்னைக்கு. That is the Palm Sunday. What is Palm Sunday? உபவாசம் முடிஞ்சிச்சு, பாவத்துக்காக நான் என்னை விட்டு கொடுத்தது, என் பாவத்துக்காக என்னை மரித்தது உண்மை. இப்பொழுது நான் I am asking my God, now I am asking my Lord, now I am asking my Jesus, Lord, அவங்களுக்கு மன்னிப்பை நான் பெற்றுக் கொடுக்கும்படி நான் வாஞ்சிக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து நீ போய் எங்களுடைய பாவ விமோசனத்துக்காக நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய கிளியரன்ஸ் கொடுக்கிற ஒரு டேட்டா இன்னைக்கு. How we are going to give clearance? Lord, இளங்கிளையா, துளிர்க்கிற இலையா, இன்னும் பழுக்காத ஒரு மனுஷனாய், இன்னும் ஒரு தேவனே இப்படிப்பட்ட ஒரு இளம் வயசிலேயே எங்களுக்காக ஜீவனை கொடுக்க போகிறீரே. அதனால அவ்வளவு பெரிய மரத்தில் இருந்து ஒரு இளங்கிளை ஒரு பெரிய கிளையாய் வர வேண்டியதை இவ்வளவுலயே கிள்ளி போட்டுறாங்களே அப்படின்னு வேதனைப்படணும். ஆனா இது எதை காட்டுதுன்னா, அவ்வளவு பெரிய மரத்துக்கு பெரிய இலையா இருக்க வேண்டியது இன்றைக்கு இளங்கிளையாகவே நமக்காக மறிக்க வந்துட்டாங்க. அதனால இனி மரத்துல எவ்வளவு பெரிய மரமா இலையா இருக்கிறத விட அந்த இளங்கிளையே நமக்காக ஜீவனை கொடுக்க போவதாக இருக்கு அவர் காலத்துக்கு. சோ நமக்காய் மறிக்கிறது இளங்கிளையை கொஞ்சம் கூட ஞாபகப்படுத்தி, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக இப்படி செய்ய வராரே, நான் செய்ய வேண்டிய முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய ஷாலோ, நம்முடைய ஹானர் பண்ற அந்த ஒரு துணியோ அல்லது எதுவா இருந்தாலும் இனி எனக்கு ஹானர் தேவையில்ல, என் இயேசு கிறிஸ்து தான் ஹானர் சொல்லிட்டு அவர் நடக்கிற பாரியோட அந்த ஷால் செய்ய போறாங்க. ஹானர் இனிமேல் என் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஹானர் இனி யாரும் தேவையில்லை, ஹானர் எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படின்னு நான் போட்டிருக்கிற எல்லா மேல் அங்கியும் ரெஸ்பெக்டபிள் அங்கி அதெல்லாம் இந்த ஒரு சிம்டம்ஸோட இயேசு கிறிஸ்துவானவர் ஜெருசலேமுக்கு புறப்படுகிறார். இது அந்த Lent days, Palm Sunday உடைய டிஃபரன்ஸ் காட்டி ஹோசன்னாவாக மாற வேண்டும். What is Hosanna? Hosanna is save, savior, rescue, keep alive and keep happy. ரட்சிப்புக்குள் தன்னை தக்க வச்சுக்கிறது தான் ஹோசன்னா. ஹோசன்னா என்பது என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு பூர்ண சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஆறுதலும்
கொடுக்கிற, அதாவது adoration, praise, save, rescue, savior, salvation, prayer for acclamation. What is acclamation? Loudly enthusiastic approval. என் ஆண்டவர் எங்களுக்காய் பாவத்தை மறிக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சத்தமாய் அறிக்கையிட்டு அவருக்காக பாடலின் துதியும் பாடுகிறது தான் ஹோசன்னா. ஹல்லேலூயா. எப்போ ஹோசன்னா வரும்? குருத்தோலை நியாயம் வந்தா தான் ஹோசன்னா வரும். எப்போ குருத்தோலை நியாயம் வரும்? லெண்டேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கிறது தான் குருத்தோலை நியாயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி புறப்படுகிறார். சோ மனுஷனுடைய ஒப்பு கொடுத்தலும் இயேசு கிறிஸ்துடைய ஒப்பு கொடுத்தலும் பேரலாக கோயின்சைட் ஆகும் பொழுது அந்த இடத்துல வல்லமை நடக்கிறது. எப்போ வல்லமை நடக்கிறதோ ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் ஹோசன்னா சேவ் பண்றார், ரெஸ்கியூ பண்றார், ரட்சிக்கப்பட வைக்கிறார், சந்தோஷமும் மாற்றுகிறார். புரியுதுங்களா? So this is how the system. So system கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கினா அறிந்து அது பிரகாரம் நம்ம ஜெபிக்கிறதுக்கோ துதிக்கிறதுக்கோ வசனத்துல நீங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, what is actually Lent? It is a self denial. தன்னை தானே வெறுக்கிறது. It is a moderate fasting. ஃபுல்லாவே தீவிரமான fasting வேண்டாம். Can be a moderate fasting. And then forsaking the sinful activities, பாவங்கள், சுபாவங்கள், கிரியைகளை அப்படியே forsaking, ஒதுக்குறது, விரோதிக்கிறது. And then sinful habits, பாவ கேரக்டர் மாத்தி நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு நம்ம வேலைப்படுறது தான். Arise to die for sin and endure cross. நம்முடைய வாழ்க்கையில cross என்றது ஒரு சிலுவை என்றது வராவிட்டால் ஆசீர்வாதம் பெற முடியாது. அதுதான் நம்முடைய சர்ச்சுடைய மோனோகிராம் நம்ம வச்சிருக்கோம், ஆர்கனைசேஷனுடைய மோனோகிராம். Unless you cannot overtake the cross, you will not get crown. ஒரு கிராஸ எடுக்க இஷ்டப்படாத ஒரு மனுஷன், கஷ்டப்படுறதுக்கு இஷ்டப்படாத ஒரு மனுஷன் கிரீடம் எதிர்பார்க்கப்படாது. கிரீடம் எதிர்பார்க்கிற மனுஷன், சந்தோஷம் எதிர்பார்க்கிற மனுஷன் சிலுவையை சுமக்கிறது. சிலுவையை சுமக்காவிட்டால் வீட்டில் ஒரு கஷ்டத்தையோ ஒரு வேதனையோ துக்கத்தையோ பாரத்தையோ தாங்க முடியாதவர்கள் அந்த வீட்டில் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும். So you need to tolerate sufferings. எல்லாவற்றையும் தாங்கி பொறுப்பா எல்லாவற்றையும் தாங்கினாதான் நமக்கு சந்தோஷமும் கிரீடமும் கிடைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்க காரியத்துல கணக்கா இதை காரியம் செய்யும். அதாவது ஒரு அகனியோ ஒரு துக்கமோ கிறிஸ்டியன்ஸ் ஒரு வார்த்தை சொன்னா கோவம் வருது, ஒட்டனே கோவம் வருது. எப்படி எல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்ன உடனே வித்தின் a second நீங்க கோபத்தினுடைய அறிகுறிகளை காட்டி விடுகிறீர்கள். என்ன கிறிஸ்தவன ப்ராப்ளம்? எல்லாம் இன்னொருத்தர் தான் வழியா இருக்கணும், இன்னொருத்தர் தான் கஷ்டப்படணும் உங்களுக்காக. அவங்க ஒரு வாட்டி சொல்லிட்டு அதை தாங்கிறதுக்கு சக்தியே கிடையாது. எப்பவுமே பேபி மாதிரி உங்களை அப்படியே வச்சிருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போல அதுக்குள்ள கோபம் வந்துட்டு அப்படி சீரியணும் உடனே. கிறிஸ்டியன் ஷேம் ஏன் இந்த ஸ்லோ டவுன் பண்றேன்னா நம்ம எல்லாம் இன்னும் கூட தாங்க தக்கப்படாத விசுவாசிகளாக காணப்படும். வார்த்தைகளும் தாங்கிறது இல்லை. ஒரு சின்ன ஒரு இது ஏன் செய்யல கேட்டக்கூடாது கோபம் மீறினும் இது நம்ம குடும்பங்களை நடந்துதான் இது. நம்மளும் கிறிஸ்தவம் சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துருக்கோம். சங்கீதம் 118:25 கீர்த்தனை 118:25 கர்த்தாவே இரட்சியும்
கர்த்தாவை காரியத்தை வாய்க்க பண்ணும். சங்கீதக்காரன் நீ காரியத்தை செய்ய ஆண்டவரே ஆயத்தப்படுறான். எவ்ரி டைம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சறான், ஆண்டவரே உடைய சித்தம் என்ன செய்யணும், விரும்புகிற செய்யும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். இட் இஸ் ரிமைண்டர் ஆஃப் தி வெல்கமிங் ஆஃப் ஜீசஸ் இன்டு आवर ஹார்ட்ஸ். உடைய இதயத்திலே இயேசு கிறிஸ்து வரும்படி எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக கூப்பிடுறவர்களாக நாம் இருக்க வேண்டும். And of our willingness to follow him, இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை வார்த்தைகளை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். From Mount Olives towards Jerusalem. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், the triumphant entry of Jesus Christ. இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து ஊரை விட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏன் அதை பெருசா இருக்கல? இன்னைக்கு மட்டும் ஏன் நம்ம இதை பெருசா பேசுறோம்? ஏன்னா இனிமேல் அவர் உலகத்தில் ஊழியம் செய்ய போகிறது இல்லை. இனியோட அவர் இயேசு கிறிஸ்து ஊழியங்களை முடித்தவராக எருசலேமுக்கு புறப்படுறார். எருசலேமில் அவருடைய மரணம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கு ஒரு பிரேக் த்ரூ டே. தட் இஸ் a குருத்தோலை ஞாயிறு. தட்ஸ் ஆல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் பாவத்துக்காக முடிவு கட்ட வேண்டும், அக்கிரமத்துக்கு முடிவு கட்ட வேண்டும், அநியாயத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுத்தாலுடைய ரட்சிப்புன்றது நம்ம யாரும் பூர்ணப்படுத்த முடியாது. ரட்சிக்கப்பட்ட வாய்ப்பு சொல்லாதீங்க தயவுசெய்து. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கியா? வெட்கக்கேடு. கணவனோடு தப்பா நடந்துக்கிறோம், மனைவியோடு கேவலமா பேசுறோம், பிள்ளைகளும் தெரியாத அனுசரிக்காம மனிதர்களாத வார்த்தைகளை பேசுறோம், தவறான கிரியைகளை செய்கிறோம். அப்படின்னா ரட்சிப்பு ரினியூ பண்ணணும். எவ்ரிடே ரட்சிப்பு ரினியூ பண்ணலாங்க. ஒரு மனுஷன் ரட்சிப்பை காத்துக்கொள்ள, ரட்சிப்பை காத்துக்கொள்ளாத மனுஷனுக்கு என்னைக்கும் ஆபத்து வரும். எவ்ரிடே நீங்க ரினியூ பண்ணிக்கலன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருமானால் ஐயோ. லென்த் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்றேன். மடமடன் படிச்சுட்டு போறேன், நீங்களும் கஷ்டப்படாதீங்க, என் கூட சேர்ந்து வாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் சிலுவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, உயிர்த்தெழுந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் முக்கியமான பிரேக் த்ரூ. எப்படின்னா எஸ்தர் 3:13 எஸ்தர் 3:13 மொத்த காரியம். 6ஆம் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளில் சீயோர், வெளியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையில ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளையிடப்பட்டது. See, declaration happens. உலகத்தில் வித்தியாசங்கள் மாறுது. நல்லவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமான செயல்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இது நடக்கும். இது ஆச்சரியம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், சிம்டம்ஸ் காட்டி வச்சிருக்கார். இது அங்கதான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை என்ன? நம்முடைய லைஃப், நம்முடைய பரிசுத்த ஜீவனம் இன்டாக்ட் வச்சுக்கணும். இன்டாக்ட் வச்சுக்கணும்னா எப்படி? ஸ்டூடெண்டா தப்ப கவனிச்சு ಇಂಟ್ಯಾಕ್ಟ್ ವச்சுக்கணும். நம்முடைய ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಲೈಫ್ ಇಂಟ್ಯಾಕ್ಟ್ ವச்சுக்கணும். எப்படி? ಜಪ ಮಾಡಬೇಕು, ವಚನ ಓದಬೇಕು, சபையில சொல்ற வசனங்களை ரொம்ப அருமையா மார்க் பண்ணிக்கிறேன், நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். என்னுடைய பரிசுத்தத்தையும் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் என்னை பரிசுத்தவனாக வச்சுக்கினான். உலகமே உருண்டு பிறந்தாலும் ஒரு சின்ன கீரல் விழாமல் கட்டப்பட்டார். வரல, ரோஷம் வரணும், இன்னைக்கு வரணும், இன்னைக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு தான் ஆண்டவர் பிரேக் த்ரூ எடுக்கிறார். இன்னைக்கு வரணும். நான் உண்மையா இருந்திருக்கேன், என் வார்த்தையில கரெக்டா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு பர்ஃபெக்டா நான் ஜீவிச்சிருக்கிறேன், ஜெபம் பண்றேன், என்ன வேணும் தேடி தேடி பைபிள வாசிக்கிறேன். சபையில யாருக்காரையும் வேணாம், வசனத்தை கொஞ்சம் கரெக்டா கேட்டு நானே என்ன சுத்தி வச்சுக்கிறேன். என்ன தீங்கு வருது நீங்க சொல்லுங்க. பயம் காட்டும், உலகம் அப்படித்தான் பயம் காட்டும். உலகம் அப்படித்தான் இருக்கும். உலகம் பிசாசுக்கு நேராக போயிருக்கும்.
அது வந்து எங்கெங்க முடியுமோ அங்கங்க உலுக்கினே தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை உன்ன வரைக்குமே ஸ்பெஷல். உன் பரிசுத்தத்தை நீ காத்துக் கொண்டாங்க. உங்க கர்த்தர் எப்படி ஏந்திக்குவாருன்னா உனக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. பிரான்ஸ்ல போயிட்டு ஹalleluya பிலிப்பை தூக்கி போட மாதிரி அனாவசியமா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டு கர்த்தர் எங்க தூக்கி போடுவார் உன்னை, அப்படி பத்திரப்படுத்துவார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார். சுவாசியே உன்னை புலம்ப சொல்லுங்க. யார பத்தி நீ தப்பா பேசாத, வாய மூடு. ப்ராப்ளம் உன் மேல மாட்டிக்கும். உதவி செய்யற கர்த்தர் உனக்கே விரோதியா மாறிடுவார். பிரச்சனை இருக்கிறப்போ முடிஞ்சளவுக்கு வாய மூடு. உபவாசம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கலாம், ஆனா மனசு ஜபத்திலே ரட்டுடுத்தி நாம் போய் துணியை போட்டு அந்த காலத்துல பண்ண முடியாது. இந்த காலத்துடைய வித்தியாசமான வாழ்க்கை. எதை வேலை எங்க போயிட்டு எதை சூழ்நிலை செஞ்சாலும் ஜபத்தோடு உபவாசத்தோடு வெரைட்டி சாப்பிடும். மூக்கு பிடிக்க சாப்பிட முடியாது. ரசனம் தான் எந்த முட்டாள்தான் மூக்கு பிடிக்க சாப்பிடுவோம். சாப்பிட மாட்டாங்க. வாழ்க்கை ரசனம் வேண்டாம் ஏதோ சாப்பிடும். ரைட், யூ ஆர் டூயிங் கரெக்ட். அட் தி சேம் டைம் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் இந்த உள்ளம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனத்திலே எழுந்திருக்கும். கர்த்தர் பேசினார். ஹalleluya. யோபு ஒரு ஓட்டை எடுத்து யோபு 2:8 அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டே சாம்பலில் உட்கார்ந்தான். தெரியல நான் என்ன தப்பு பண்ணிக்கணும், தெரியல என்ன தப்பு பண்ணி என் மனசுக்கே தெரியல. யோபு என்னதான் நான் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் என் ஆண்டவருடைய சமூகத்துல என்னைக்கான காயத்தில் வேற வழி இல்லை. பரிசு ஓட்டை என் ஆண்டவர் குறை சொல்லு, வைப்பு கூட குறை சொல்லு. ரொம்ப கஷ்டம். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்லிட்டு சோ கால்ட் வைஃப் எல்லா ஆஸ்பதம் அனுபவிச்ச அம்மா கூடவே தான் இருக்கிறான். அவன் என்ன பாவம் செஞ்சா அவனுக்கு தான் அந்த அம்மாக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த அம்மா கேவலமான ஒரு வார்த்தை சொல்லிச்சு. ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு லைஃப் கொடுத்தா போதும். மறுபடியும் யோபுக்கு லைஃப் கொடுக்குறாரு. 140 வருஷம் அவன் கர்த்தரவனுக்கு லைஃப் கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு. இவ்வளவு நாளும் அந்த அம்மா சாகல. இவ்வளவு உத்தமமான ஒரு மனுஷனை இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தையை சொல்லி காரியத்துக்குன்னே அவன் கஷ்டமான நேரத்தில் இப்படி எல்லாம் சொல்லிட்டு 140 வருஷம் இந்த பொம்பளை வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. 140 years உள்ளத்துல உருக்கும்.
நீ 1000 தான் பண்ணுங்க, நம்ம செய்யற தப்பு நம்மள அப்படி உருக்கினே இருக்கும். நம்ம செய்யற குற்றம் நம்மள அப்படியே உருக்கும். கற்பனை தானியேல் சொல்றார், தானியேல் 9:3, தானியேல் 9:3, தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. உபவாசம் ஜெபம் சொல்லிட்டு வித்தியாசமான வசனங்கள் கொடுத்திருக்கிற எல்லா வசனமும் ஒரே மாதிரி இல்ல. வச்சுங்களா, ஜெபத்தை குறிச்சு தான் நான் சொல்லுகிறேன், உபவாசத்தை குறித்து தான் சொல்லுகிறேன், அவங்களுக்காக நம்ம எப்படி சரண்டர் ஆகணும்னு சொல்லுகிறேன். ஆனா ஒவ்வொரு வசனத்திலும் வித்தியாசமான அர்த்தங்கள். விண்ணப்பங்களினாலும் ஜபத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். கௌதரம் 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 அப்படின்னு காலத்தை ஓட்டாதபடிக்கு கரெக்டா கர்த்தர் சமூகத்துல என் ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கிறார் அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய உபவாசம் ஃபுல்ஃபில் ஆகாது. எரேமியா 6:26, எரேமியா 6:26, எரேமியா 6:26. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடிதியாய் நம்மேல் வருவான். எங்க பாரு துக்கமும் வேதனையும் அக்கிரமும் நாசமும் மோசமும், எங்க பாரு இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் தான் நடந்தே. கர்த்தர் சொல்றார், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தாழ்ந்து உட்காரு, கொஞ்சம் டைம் எடுத்து உட்காரு. நீ எப்போ தாழ்ந்து உட்காரலையோ அநேகத்தில் தேவைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து நீ உட்காரு. உங்க வீட்டுல நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜபிக்கணும், இல்ல மற்ற இடத்துல மானம் போற அளவுக்கு ஆயிடும். நீ உட்காரு, கஷ்ட சமூகத்தை உட்காரு, கேட்டுப்பா, ஜபிச்சுப்பா, துதிச்சுப்பா, வேற வசதி வாசிப்பா, தன்னை தாழ்த்திப்பா. மற்ற இடத்துல கஷ்டம் உன்னை உயர்த்தணும், ஆசீர்வாதமாக வைப்பார், சரீரத்தை காப்பார். Daniel had predicted the interval of time to come of this awaited king. 550 வருஷம் டேனியல் சொல்றார். 550 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துக்கு 550 வருஷத்துக்கு முன்னாடி டேனியல் சொல்றாரு, என் ஆண்டவராகிய கர்த்தர் உதிக்க வேண்டும், அவர் வந்து ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். ஹalleluya. அதே போல சக்கரியா was writing this 2500 years before. 2500 years before Zachariah சொல்றாரு, the entry of Jesus into Jerusalem on a donkey was a key sign of marking that larger providential program. இந்த குருத்தோலை ஞாயிறன்று கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் இயேசு கிறிஸ்து பவனி வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசனம் சொல்ல 550 வருஷங்களுக்கு முன்பாக சகரியா சொன்னது இந்த குருத்தோலை ஞாயிறு. படிக்கிறது நான் சொல்லுகிறேன். This was fulfilled precisely on the Palm Sunday when Jesus rode into Jerusalem on a donkey. Hallelujah. Zachariah 9వ అధ్యాయం 9 முதல் 16 வரை. ஜக்கரியனு 9ನೇ ಅಧ್ಯಾಯ 9 ರಿಂದ 14. Zechariah chapter 9 to 16. சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. இனிமேல் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க ப்ளீஸ். எழுதிங்க, சீக்கிரம் எழுதிட்டு அலர்ட்டா இருங்க. சியோன் குமாரத்தியே நீ சந்தோஷமா இருக்கணும். விசுவாசியே நீ எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. துக்கமாவே என்ன காஞ்ச மூஞ்சா கத்த வைக்கல, சந்தோஷமா கத்த வச்சிருக்கா. ஆண்டு சொல்ற, சியோன் நீ ஆண்டுடைய பிள்ளை, கர்த்தர் தெரிந்து கொண்டா. நீ எப்படி இருக்கணும்? களி கூறும். எருசலேம் குமாரத்தியே
கோவிந்த் எங்கேயும் ஒரு புதையில உட்கார்ந்துட்டு இல்ல, கம்பீரி என் ஆண்டவருக்குள்ள ரோப்பாயிரு. ஹalleluya. சோ கர்த்தருடைய பிள்ளை, எருசலேமுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கம்பீரிக்கிறோம். இதோ ஒரு ராஜா உள்ளத்தில் வருகிறார். ஹalleluya. எருசலேம் போய் ஜீவனை கொடுக்க போகிறார், மரிக்க போகிறார், அவர் உயிர் தர போகிறார். மருந்து he will return to you saying, நான் உயிர் திறந்தேன். விழாவை தொட்டு பார், என் காயங்களை தொட்டு பார், கரங்களை வைத்து பார். தாமஸாக இருக்காரே, அவர் விசுவாசியான தாமஸ் மாதிரி இருக்காரே, நீ விசுவாசியா இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் எடுத்து வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிமின் ரதங்களையும் எருசலேமின் குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவார். என்ன பண்ண முடியும்? எப்ராயிம் என்ன பண்ண முடியும்? அவங்க வித்து பில்லுகள் என்ன பண்ண முடியும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, கட்சி இருக்குது, பணம் இருக்குது, என்ன பண்ண முடியும்? ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறாரே, இந்த ஆவிக்குரிய ஆதிக்கத்தை கொஞ்சம் கூட நீங்க கவனத்தில் வச்சு கர்த்தருக்கு நாம் பலப்படுவோம். அல்லேலூயா. அவருடைய ஆதிகள், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். கேட்டுங்க, வசனத்தை ரொம்ப நல்லா கேட்டுங்க. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தம் செல்லும். அவர் he will dominate everywhere. எங்கெங்க ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போறது என்னன்னா, நம்பிக்கையுடைய சகோதரர்களே, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு கிடக்கிற உன்னியுடையவர்களை நான் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறகுகளே, நம்பிக்கை உள்ள, அதாவது விசுவாசிகளே, விசுவாசமா இருக்கிற விசுவாசிகளே, திடமாயிருங்கள், அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் நமக்காக அரணை வைத்திருக்கிற, நமக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அந்த பாதுகாப்புக்குள்ளே இருங்கள். Be in the safer place. Hallelujah. Be in the prayerful place. Be in the safer place. Hallelujah. அது தெரிய வேண்டாம். unwanted peopleோட பேச வேண்டாம். ரட்சிப்பு இல்லாதவரோடு ஜாஸ்தி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த சீக்ரெட்டை கூட வாயை திறந்து சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம தான் மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். நம்பிக்கைகளை நீங்க கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே வில்லை நிரப்பி, சீயோனே உன் புத்திரனை கிரேக்க தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலி பட்சத்துக்கு ஒப்பாக்குவேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து கழிப்பினால் அரவரப்பார்கள். பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாக மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தரால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றபடி கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, this is what Zechariah, இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவதை ஜக்கரியா சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க அப்பவே பேசும் பொழுது ஜக்கரியா சொன்னா யோசிக்கும் பொழுது அந்த வசனம் பாஸ்டர் கொடுத்தா நல்லா இருக்குமே யோசிச்சிருப்பீங்க. இப்ப தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இட்ஸ் a package வசனம். பேக்கேஜ் வசனம் 9 இருந்து 13 வரைக்கும் இட்ஸ் a package of வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆர்டர் கொடுக்கிற வசனம். மத்தேயு 21 1 to 11, Matthew 21 1 to 11, மத்தாய் 21 1 இருந்து 11. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயும் வந்தபோது இயேசு சீஷர் 2 பேரை நோக்கி,
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நான் படிக்கிறேன், நீங்க மார்க் பண்ணி பண்ணீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அங்கே நான் இதுக்காக என்ன இதுக்கு சகரியா ஏதோ வயத்தந்து வளர முடியாதுங்க. சகரியா தீர்க்கதரிசியா இருந்தாங்க, நினைச்ச மாதிரி வாய்ப்பு வந்த மாதிரி வளர முடியாது. தீர்க்கதரிசனம் சொல்றவங்க 1க்கு 100 முறை உஷாரா பேசணும், இல்ல மானம் போயிடும். இதுக்கு சகரியா எவ்வளவு கிளியரா சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த வெளிப்படையா பேசுறது எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டி இருக்கு காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து இடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கழுதையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பரிசுத்தர்கள். நான் கழுதையா இருந்தாலும் என் ஆண்டவர் கழுதையாகவே கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க ப்ளீஸ் கான்செப்ட். இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என் மேலே அவர் பவனி வருவார். யூஸ்லெஸ் மத்தவங்க பார்வையில நான் கழுதை, ஆனாலும் இந்த கழுதை மேலே இயேசு கிறிஸ்து அந்த கழுதை கூட பயன்படுத்த டாக்டிக்ஸ் உள்ளவர். He is talented to use the donkey even. Hallelujah. Hallelujah. Understand prophecy na எவ்வளோ இயேசு கிறிஸ்து ஒரு காரியமும் எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய், ஆத்திரப்படல, ஆண்டவராகிய கர்த்தர் ஆத்திரப்படல, சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டி ஆகிய மதியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இங்க உன் வாழ்க்கையில பாவங்களை மன்னிக்கும்படி உன்னிடத்தில் வருகிறார். எருசலேமுக்கு போறார், நியாயம்தான். ஆனா எதுக்கு போறார்? உன் பாவங்களை மன்னிக்கும்படி உன்னிடத்தில் வருவதற்காக அவர் புறப்படுகிறார். அல்லேலூயா. சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இப்ப சொல்லிட்டேன், போய் சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்ட சீயோன் குமாரத்திற்கு இப்ப நான் சொல்லிட்டேன். ஹalleluya. சொல்லுங்க, போயிட்டு சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்க. வெசனமாக்குறாங்க, துக்கமாக்குறாங்க, சஞ்சலமாக்குறாங்க, சஞ்சலப்பட வேண்டாம். சீயோன் குமாரத்தியே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், உனக்குள் வந்து உன்னை ரட்சிக்க போகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்க. ஹalleluya. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதுதான் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்கள் கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியில் விரித்தாக்கி வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பார் பின் நடப்பார் திரளான ஜனங்கள் தாவீதுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தில் அவர்கள் சுமக்கப்பட்டவர்களிடத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசித்தீர்கள். நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு நீங்கள் யார் என்று விசாரித்தார்கள். ஜனங்கள் இவர் கலிலேயிலிருந்து நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஜனங்க சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க. ஜனங்க சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க. யாரு ஒரு சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க. ஹalleluya. லூக்கா 19:41. Luke chapter 19:41. Luke 19:41. அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்கு கண்ணீர் விட்டு அழுது, கொஞ்சம் ஒரு நிமிஷம், உலகத்தில் உள்ள நடக்கிறது ஆண்டு பார்த்து சும்மா நினைக்கிறீங்களா? பாருங்க, இப்போ இவர் எருசலேம்ல வந்த உடனே இவர் எருசலேம் வராது, வந்த பிறகு அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களும் மோசடிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படியே பார்த்து காலாட்சி என்ஜாய் பண்ணிப்பாங்க. கண்ணீர் விட்டு
அழுகிறவங்களோட அழுது சந்தோஷப்படுவோம், சந்தோஷப்படும் சொன்னார். அழுகும் பொழுது இயேசு கிறிஸ்து அழுகிறார். நான் துக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து துக்கப்படுகிறார். நான் அங்கலாய்க்கும் பொழுது அவர் அங்கலாய்க்கிறார். ஆவியில் உணரலாம், ஆவியில் உணரலாம். சொல்ல பார்க்க சுமார் அவர் அழுகிறார். கண்ணீர் விட்டார். ரொம்ப பெரிய பெரிய பாதி வந்துச்சு, பெரிய வேதனை உண்டா. மற்ற 23:37 Matthew 23:37 மத்தாய 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உலகத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகில் கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதிலாக போயிடுச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய, எல்லாரும் வாய்ப்புங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவும் சொல்லணும். அதை இப்ப சொல்ல வச்சேன். நம்மளாம் சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு வாயில் அறிக்கப்பட்ட வரைக்கும் நடக்கிற கிரியைகளை கர்த்தர் பார்த்து சீர்படுத்துவார். எந்த அக்கிரமம் எந்த காரியம் நடக்குதோ அது எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற கர்த்தர் போதுமானவர். நமக்காக போராட இயேசு கிறிஸ்து போதுமானவர். இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆவியினாலே தினம் தினம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க் 11:15 Mark chapter 11:15 ಮಾರ್ಕ್ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. நல்லபடியே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தார் என்பதை பார்க்கிறீங்களா ப்ளீஸ்? நம்ம கவனிச்சுங்க ப்ளீஸ். எழுதுனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போகலாம். நான் பாருங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களை வெறுத்து, பாஸ்டர் நாங்க எந்த ஆடு விற்கல, எந்த கோழி விற்கல, எந்த டாலர் கன்வர்ஷன் பண்ணல, ரூபாவை கொடுத்து டாலர் வாங்கல, இதெல்லாம் கோயில் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. என்ன பார்த்துருக்கீங்க? கோயில் என்ன நடக்குது? வரோம், போயிட்டா பிரேயர் பண்றோம், ஜோம் பண்றோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சைலண்டா போயிட்டே இருக்கோம். விசுவாசியே விசுவாசியே நல்ல விசுவாசியை விட்டுறீங்க வாயால. தப்பு செய்யணும்னு உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க பத்திரமா. எவ்வளவு அக்கிரமம் சபையில் நடக்குது. நல்ல ஒரு ஆட்களை, நல்ல ஒரு மனுஷனை உங்க வாயால விட்டு போட்டுறீங்க. உங்களுக்கு ஒன்னும் சமாச்சாரமே தெரியாது, ஆனாலும் ஒரு ஆள் அப்படியே டோட்டலா விட்டுறீங்க. Is it not happening in the church nowadays? கர்த்தர் அப்படியே இந்த டக்கு நம்ம கதினா ஆகுது. நம்மள மாதிரி கர்த்தர் இருந்துட்டாருன்னா உலகம் என்ன கதி ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன தவறு செஞ்சாங்கன்னு சொல்றதுனால ஒருத்தர் அப்படியே டோட்டலாவே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு சாதிச்சிருக்கீங்க. செய்யணும் நம்ம எப்படி மறுதளிக்கிறோம்? எத்தனை பேர் கேவலமா பேசுறோம், எத்தனை பேர் அப்படியே தீனி கட்டுறோம், எத்தனை பேர் ஊழியக்காரர் தಮ್ಮ மனிதர்களாக பேசுறோம். அவங்க தகுதிக்கு அவங்க செஞ்சுன்னு போறாங்க. நம்ம அந்த தகுதியில் இல்ல, ஆனால் இன்னொருத்தர் விற்கிறோம், இன்னொருத்தர் வாங்கிறோம். தப்பு இல்லையா? ஆடி விற்கல, மாடி விற்கல, பணத்தை நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, மனுஷரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்களே, தப்பு இல்லையா? காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் அப்படி இல்லாம ஒரு காய் அத்த கூட வித்துறோம். புறா விற்கிறோம், புறாவை வித்துன்னு சொல்றாங்க. புறா கபடற்றதுன்றோம். கபடற்றதா இருக்கிறவர்களே கபடுள்ளவர்களாய் மாறிடும். Isn't that happening in the church?
இருக்கிறவங்களையும் நல்லா இருக்கிறவங்களையும் கூட கேவலமா மாற்றி விட்டுறது, நல்லா இருக்கிறவங்களும் கூட கெட்டவங்களா மாற்றி பேசுறது. விசுவாசினா எவ்வளவு தூரத்துக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், church must have a purity. This is the church. In the church purity இருக்கணும். Otherwise you cannot call it as a church. இதுல விக்கிரம் வாங்குறதோ அல்லது கபடத்துல இருக்கிற புறாவை விக்கிறதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. வீட்டுல இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் தேவாலயங்கள். நாம் யாரையும் விற்க கூடாது, யாரையும் வாங்கக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. ஒருவனும் தேவத்தின் வழியாய் யாதொரு பண்டங்களையும் கொண்டு போக கூடாது. That means to say what? சபையின் பணத்தையோ சபையின் பொருளையோ வைக்கக்கூடாது. சபையின் வாயிலாக எந்த பண்டங்களையும் எந்த பொருள்களையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. That means which is belong to church, it should be given to church. It should be an offering, it has to be given to the offering. If it is a tithe, it should be given to the tithes. நம்முடைய ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உரிமைகளை கேட்கவில்லை. கர்த்தாவே எனக்கு வேண்டிய உணவை தாரும், ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தாரும் கேட்கிறது நம்முடைய உரிமை. அதே போல ஒரு சபையுடைய உரிமையையும் நாம் விட்டுக் கொடுப்பார். வாயிலாக எடுக்கூடாது. சபைக்காய் கொடுக்கப்பட்டதை ஒரு பாஸ்டரானால் எடுக்க முடியாது, யாராலும் எடுக்க முடியாது. அப்படி சபைன்றது, சர்ச்ன்றது, ஒரு ஆலயம் என்றது சிரேஷ்டமான ஒன்று. அதன் வாயிலாக, அது மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஜெபத்தினால எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபத்தினால everything will be conquered. ஜெபம் என்றது, ஆலயம் என்றது ஜெப வீடாக தான் இருக்கிறது. cannot be giving and taking through prayer. இதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பேஸ்டோ கேட்டோ சைலண்டா விட்டுட்டோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. You have to take the well advanced explanation. நீங்கள் அதை கல்லர் புகையாக மாற்றக்கூடாது. கல்லர் புகையாக மாற்றக்கூடாது என்றார் ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. மார்க் 13 அதிகாரம் 1-2. மார்க் 13 அதிகாரம் 1-2. மார்க் 13 chapter 1-2. என்ன வாசிக்கிறீங்களா? அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடத்தை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிற விஷயம் தான். ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வந்துட்டு கல்ல உலக பிரகாரமா பார்க்கறான், பில்டிங்க ஒரு உலக பிரகாரமா பார்க்கறான், அதை ரசிக்கிறான், ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப ஆண்டவர் என்னன்றாரு, அலர்ட் அலர்ட், கட்டடம் சபை அப்படின்னு சொல்றதுதான் கண்ணால பார்க்கறதுதான் நினைக்கிறது. நீங்க உஷாரா இருக்கு. வீடு வீடா ஜெபம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருவேளை அது கூட நீங்க ரெடியா இருக்கணும். குடும்பம் குடும்பமா பிரேயர் பண்ண வேண்டிய நிலைமை வரும். நீங்க ரெடியா இருக்கணும். நான் சொல்லி வச்சிருக்கேன் உங்களுக்கு. விசுவாசியே, உங்க வீட்டுல ஒரு தகப்பன் வீட்டு தலைவர் பிரசங்கம் பண்ணி அந்த வீட்டுல சபை நடத்துவது சூழ்நிலை அது எவ்வளவு கேட்க முடியாது. உரிமை இருக்குது. எங்க வீட்டுல நாங்க ஜெபம் பண்ணுவோம், நாங்க பாடுவோம். நீ இன்னொரு வீட்டுக்கு போனதான் பிரச்சனை. என் வீட்டுல நான் ஜெபம் பண்ணுவேன், உரிமை அது யாரும் தடை பண்ண முடியாது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோ. இப்ப நான் சொல்லி வச்சிட்டேன், உங்க குட்டியை சொல்லி வச்சிட்டேன். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்றார், இந்த கட்டடம் சரீரம்
நம்மளாம் உட்கார்ந்து ஆராதிக்கிறது. அதே நம்ம மகுமேந்திய நண்பர்கள் இதை கூட கேர் பண்றது இல்லை. அவங்க தைரியமா வெளியில உட்காந்து ஜெபம் பண்றாங்க. ஒரு பெரிய இதுக்கு போனா கூட அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்றாங்க. See, they have their concern. அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த காரியத்தை அவங்க அந்த இடத்துல முடிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். இது நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு விசுவாசிகளை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாவிட்டாலும் நாம் ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தப்படணும். இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், சொல்லலன்னு யாரும் நினைக்கூடாது. ஒருத்தருக்கு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கடைசி காலம் எல்லாமே நடக்கும். Hallelujah. The temple was destroyed by the Romans in 17 AD. 70 வருஷத்துல ஹோல் இப்படிப்பட்ட தேவாலயம் 46 வருஷமாய் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் ரோமன்ஸ் பீரியட்ல முழு தேவாலயம் தரைமட்டமாக மாற்றப்பட்டது. ஆண்டவர் சொன்னார் 70 வருஷத்துக்கு பிறகு இந்த கதை முடிஞ்சு போச்சு. இந்த உள்ள இருக்கிற தேவாலயத்தை யாரால இடிக்க முடியும்? ஆமென். சர்ச்சை விட்டு போச்சலாம், தேவாலயத்தை விட்டு போச்சலாம். ஆனா இந்த தேவாலயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து யாரால இந்த தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மரித்து 70 வருஷத்துல எருசலேம் தேவாலயம் இடிச்சு போச்சு. தரை மட்டும்னா ஒரு கல் மேல இன்னொரு கல் இல்ல. அதான் கணக்கு. அவங்க ஒரு டார்கெட். எப்பவுமே போர் வீரர்கள் படையெடுத்து வந்தா அவங்களுடைய டார்கெட் எப்படின்னா ஒரு கல் மேல ஒண்ணு இல்லாம ஃபுல் பிளாட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு 100% சக்சஸ் மாதிரி அர்த்தம். நாங்க டோட்டலாவே அவனை ஸ்வீப் பண்ணிட்டோம் அப்படின்றது அர்த்தம். நீங்க புரிஞ்சுங்க. ஒரு கல் மேல ஒரு கல் இருந்தா என்ன இந்த கதவை பேசுனா கரெக்டா பேசுங்க. ஒருத்த படையெடுத்தான்னா ஒரு கல்லு மேல ஒரு கல்லில் பார்த்து போட்டான்னா இவன் டோட்டலாவே அவனை சரண்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். அதுதான் அவருடைய மீனிங். அப்படிதான் அந்த காலத்துல வேலை செஞ்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கர்த்தர் சொல்கிறார், கல்லையும் மண்ணையும் நம்பி உங்களுடைய ஆலயத்தை கட்டினார். உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டினார். வெளியே பார்க்கிற ஜனங்கள் உங்களை கேவலமாய் பேசலாம். ஆனால் உன் உள்ளுக்குள் இருக்கிற தேவாலயத்தை யாராலுமே தைரியம் பண்ணி பார்க்கலாம். ஹalleluya. மனசுல தைரியம் பண்ணி பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேர் உறுதியா இருக்கீங்க? நீங்க உள்ள இருக்கிற தேவாலயத்தை யாராலும் எடுக்க முடியாது. இது உள்ளுக்குள் ஒரு தேவ ஆலயமாக இருக்கிறது. அதை யாராலும் வாசிக்க முடியாது. அததான் நீ எம்பவர் பண்ணு அப்படின்றோம். ஹalleluya. எம்பவர் பண்ணு, அதுக்கு பூஸ்ட் கொடு, அதை போஷாக்கு கொடு, அதுக்கு பலம் கொடுன்றோம். நம்ம உள்ள இருக்கிற தேவாலயத்துக்கு போஷாக்கு கொடு அப்படின்றோம். சகரியா 13:6. சகரியா 13:6 வாசிமா ரெடியாமா. சகரியா 13:6 வாசி. ಸಕರಿಯ 13:6. ಮತ್ತೊಬ್ಬನು ಅವನನ್ನು ನಿನ್ನ ಎದೆಯ ಮೇಲೆ ಈ ಗಾಯಗಳೇನು ಎಂದು ಕೇಳಿದರೆ ಅವನು ಮಿತ್ರನ ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಸ್ನೇಹಿತರ வீட்டிலே காயப்பட்டு உண்டானதேம்பாங்க. 7ನೇ ವಚನ. ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಖಡ್ಗವೇ ನಾನು ನೇಮಿಸಿದ ಕುರುಬನು ನನ್ನ ಸಂಗಡಿಗನು ಆಗಿರುವವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಚ್ಚರಗೊಳ್ಳು. ಕುರುಬನು ಹೊಡೆ, ಕುರಿಗಳು ಚೆದರಿ ಹೋಗುವು, ಮರಿಗಳ ಮೇಲೂ ಕೈ ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ. ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ? புரியுதுங்களா? வசனம் பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஊழியக்காரன அச்சா சபை சந்தி போகுது. நந்துங்குதா இல்லையா? இப்போ நந்துங்குதா இல்லையா? அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். சர்ச்சை ஒழிக்கணும்னா ஒரே வேலை, ஊழியம் செய்யறத நாசம் பண்ணா போதும். அந்த சபை அதோட இது அந்த காலத்துல இருந்து தேவாலயத்துல ஆண்டு பிசாசு பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனா இப்ப வெளிப்படை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் முதல்ல ஏதோ ஒரு பாவத்தின் மூலியமா, ஏதோ ஒரு தப்பு மூலியமா, ஏதோ ஒரு மூலியமா ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி பல சபைகள் சிறந்து போயிருக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லை. டைரக்டாவே சபைகள் ஊழியக்காரர்களை நாசப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ஜனங்கள் சிறந்து போயிடுவாங்க, சபை இல்லாமல் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். எல்லாரும் கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம் இது. இப்போ நடக்கிற என்ன நடந்துருந்ததோ அதை நான் சொல்லுறேன்.
உலகத்துல என்ன நடந்ததோ அதை தான் நான் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. ஆனால் என் கரத்தை சிறுவன்கள் திரும்ப வைப்பேன். தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அப்படின்னா நடந்தது, அது கத்த சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அது 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். கர்த்தர் ஹோல் வேர்ல்ட 3 பிரிக்கிறார். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை 3 பிரிக்கிறார். இதுல ஒரு குரூப் இன்னொரு குரூப்ன்றாரு. வாட் இஸ் த குரூப்? இந்த 2 குரூப்பும் ஒண்ணுக்கொண்டு மடிஞ்சு, ஒண்ணுக்கொண்டு ரோப்பா எழும்பி, ஒண்ணுக்கொண்டு விரோதமா எழும்பி கிரியை பண்ணி அது நாசமா போயிடும். ஏன்னா அதுக்கு விசுவாசம் கிடையாது, அதுக்கு ஜெபம் கிடையாது, வேத வாசத்துடைய பேசிக் சத்தியம் அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு சத்தியத்தினுடைய அந்த வைராக்கியம் கிடையாது. அதனால அந்த 2 குரூப் போயிடும். ஆனா ஒரு குரூப் இருக்கும். என்ன குரூப் படிக்கணும்? 3ஆம் பங்கு. ಬೆಳ್ಳಿಯಂತೆ ಶೋಧಿಸುವೆನು, ಬಂಗಾರದ ಹಾಗೆ ಶುದ್ಧಿ ಮಾಡುವೆನು. ಅವರು ನನ್ನ ಹೆಸರೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವರು, ನಾನು ಆಲಿಸುವೆನು. ನಾನು ಇವರು ನನ್ನ ಜನರು ಅಂದುಕೊಳ್ಳುವೆನು, ಅವರು ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೇ ಅನ್ನುವರು. படிக்க 3ஆம் பங்கு. 3ஆம் பங்கு படிங்க. 3ஆம் பங்கு. அது செப்பரேட்டா மற்ற மாதிரி இல்ல. 3ஆம் பங்கு என்றால் அப்படிதான். அப்படி எடுத்தாதான் நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் ருசி கிடைக்கும். படிங்க. 3ஆம் பங்கு நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உட்கிறது போல அவர்களை முறுக்கி பொன்னை குடமிடுவது போல அவர்களை குடமிடுவேன். சரி, இப்ப என்ன சொல்ல வசனம் என்னன்னா, அதில் 2 என்ன கவனிங்க மணி. அதில் 2 பங்கு மனுஷன் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். இங்க அங்கோ நிறைய பேர் அப்படிமா போயிடுவாங்க, செத்துவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது. சத்தியம் கிடையாது, உறுதி கிடையாது, அவங்களுக்கு கேரண்டி கிடையாது, வசனம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இல்ல. ஆனா 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். இதுல இருந்து தாக்கு பிடிக்குது பாரு. ஜெபம், ஸ்தோத்திரம், உஷாரா எங்க இருக்குமா இருக்கிறது, எங்க இருக்கக்கூடாது அங்க இருக்கக்கூடாது, எங்க பத்திரமா போன அங்க இருக்கிறது, சொல்ற வார்த்தையை கேட்டு கீழ்படிந்து அப்படியே வசனத்துக்குள்ள பதமா இருக்குது, ஆவியானவரால் நடத்தப்படுது. இந்த மாதிரி பாருங்க 3ஆம் பங்கு இருக்கு, 3rd குரூப். இந்த குரூப் என்னாகுதுன்னா, இந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட பண்ணுவேன். நான் அவங்களை எப்படி பண்ணுவேன்? சந்தோஷமா வச்சுக்குவேன், கூலா வச்சுக்குவேன், ஏசியில வச்சுக்குவேன் அப்படி நான் சொல்லல. அக்கினியில நான் அனுப்புறேன். வெள்ளி புடமிடுறது போல புடமிடுவாங்க. அப்பெல்லாம் நம்ம சஃபர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கணும். We need to suffer. Hallelujah. பொன்னை புடமிடுறது போல புடமிடுவேன். அப்போ we should be ready. Hallelujah. சோர்ந்துடக்கூடாது. நமக்கு ஜெபம் இருக்குது, வசனம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஆண்டவருடைய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் அக்கினிக்குள்ளாக நம்மளை கடந்து பண்ணுகிறார். நம்ம என்ன பண்ணோம்? வெள்ளி போலவும் பொன்னை போலவும் குடமிடுகிறது போல கர்த்தர் நம்மளை குடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். ஆமென். ஸ்தோத்திரப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். ஸ்தோத்திரம். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் ஜனம் சொல்றதுக்கும் நம்ம என்ன பண்ண அவரை பார்த்து என் ஆண்டவரே, என் தேவனே, ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். பாத்தீங்களா? அதான் நல்ல நல்ல மனசார ஆராதிக்கிறோம், மனசார துதிக்கணும், மனசார தேவனை கனப்படுத்தணும். அதெல்லாம் கலப்படம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஆராதனையில கலப்படம் வரக்கூடாது. அதுல ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது. வைராக்கியமும் கோபமும் எரிச்சலும் நான் அப்படி இந்த சூழ்நிலை வரக்கூடாது. வந்துட்டா ஆராதனை நமக்கு பிரயோஜனமா இல்லாத போயிடும். அது ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் என்று நான் சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் அவரின் தேவன் என்று சொல்லுவோம். அதுதான் ஆராதனை. அதான் ஆராதனையின் அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா சங்கீதம்
சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வாசிக்கிறீங்களா? யாராவது மனப்பாடம் சொல்றீங்களா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நடுவாமலும் இல்லாமலும் உட்காரமலும் ஆமென். எவ்வளவு அப்ராப்ரியேட்டா இருப்பாரு இந்த டைம்ல. இந்த சங்கீதம் வந்து எவ்வளவு கரெக்டா இருப்பாரு. எங்க சேரக்கூடாதோ அங்க சேரக்கூடாது. அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு நான் பலமுறை சொன்னேன், நம்ம ஒரு சாட்சியா இல்லைன்னா உலகத்தான் எது ரட்சிக்கப்படுவாங்க. அது ஒரு சைடு நம்ம மனசுல இருந்தாலும் ஓவரா வாசிக்க கூடாது. ஆழ்ந்து வாசிக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் உலகத்தானோட உறவானாலும் எவ்வளவு அளவோட வாசிக்கணுமோ அவ்வளவுதான் வாசிக்கணும். ஆமென். ஃப்ரெண்டுன்னு ஒண்ணு உலக பிரகாரமான ஆளுங்களோட சில நேரத்துல ஓவரா நம்ம அப்படியே ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஏற்படுது. கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ். கர்த்தர் இடத்துல பாருங்க, 1ஆம் சங்கீதத்துல எவ்வளவு கரெக்டா சொல்றாரு. துன்மார்க்கர் அதுன்ற கேட்டகரி இருக்குது, பாவிகள்னு ஒரு கேட்டகரி இருக்குது, பரியாசக்காரன் கேட்டகரி இருக்குது. அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இல்லாத ஒரு கேட்டகரி, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இல்லாத ஒரு கேட்டகரி. அல்லேலூயா. நேர்கால மூலமாய் நடப்படாத ஒரு கேட்டகரி, தன் காலத்தில் தன் கனி தராத ஒரு கேட்டகரி. அல்லேலூயா. இலை உதிருகிற ஒரு கேட்டகரி. அவன் செய்வதெல்லாம் நாசமா போயிருக்கும், அது ஒரு கேட்டகரி. இத்தனை கேட்டகரியை நீ பிரிச்சு வச்சாதான் எது எதுல எப்படி எப்படி இருக்கணும்ன்றது நீ பிளான் பண்ணலாம். சோ ஒரு வசனங்களை வாசிக்கும் பொழுது கூட அது ரொம்ப அர்த்தங்கள் இவ்வளவு காலமா நம்ம வாசித்தா கூட கொஞ்சம் புரிஞ்சு இப்படிப்பட்ட கேட்டகரி யாருன்றது பார்க்கணும். சப்போஸ் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், நேர்காணல் ஓரமா நடப்படுறதுல, ஒரு நல்ல வார்த்தை பேசுறதுல, ஒழுக்கமான ஜீவியம் பண்றதுல, அது கொஞ்சம் பிரிச்சு எடுக்கணும். அல்லேலூயா. எதுவும் பகல் பைபிள் வாசிக்கிறதுக்கு எதிர்ச்சியா இருப்பாங்க, அதை நீங்க கொஞ்சம் அலசி ஆராயணும். அவங்களை கொஞ்சம் கணக்குல வச்சுக்கணும். கர்த்தர் மேல வசனம் மேல பிரியமே கிடையாது. இயேசுன்னு சொன்னாலும் சில பேருக்கு எப்படி எரியும், ரொம்ப கஷ்டம். அது அது கொஞ்சம் யாருன்றது அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கணும். அதனால இதெல்லாம் இந்த டெஸ்ட்களா வர்றப்ப மட்டும்தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய குவாலிட்டிஸ் என்ன, எப்படிப்பட்ட குவாலிட்டி ஆஃப் பீப்புள் கிட்ட நான் பழகுறேன்றத நீ ஆராய்ந்து அறியணும்னா நீ இதை கொஞ்சம் படிக்கணும். துன்மார்க்கரோட ஆலோசனை, பாவிகளுடைய வழி, கர்த்தருடைய வேதத்தில் பரியாசக்காரர் உட்காரும் இடம், கர்த்தருடைய வேதத்தில் இஷ்டப்படாதவருடைய நிலைமை, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமே இஷ்டம் இல்லாத ஒருத்தருடைய சவகாசம், நேர்காணலில் ஓரமாய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நலக்கரெல்லாம் அவன் என்ன காரணம் பண்ணி எப்படியெல்லாம் கொள்ளச்சா தெரியுமா, ஒரு நாளும் ஒருத்தர் நல்லா பேசினா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுபடிப்பட்ட கேட்டகரியே ரொம்ப இருக்கும். நேர்காணல் மூலமாய் நடப்பற்ற அந்த வாழ்க்கையை சொன்னாலே ஒருத்தருக்கு பிடிக்காது. யூ சைடு மட்டும்தான் கரெக்ட். நீ ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். தன் காலத்தில் தன் கனி, என் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய நாள், இது ஆசீர்வாதமான நாள், இப்ப நான் வீடு கட்டணும், இது நான் வாங்குற சைட் வாங்குற காலம், இது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற ஆட்கள் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அது இஷ்டமே படாது. அவன் சொல்ல இப்பெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ற, அதெல்லாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு அதுவே இஷ்டப்படாத மாதிரி பேசுவாங்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கொஞ்சம் வகையா இருக்கணும். அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் படிச்சுக்கோணும் அவங்க சொல்லக்கூடாது. ஒரு விசுவாசம் சொல்ல புரியாது. நீயே புரிஞ்சு what all the categories of people are available in this world, how best I can able to live in this world, அவங்க கிட்ட எது எதுல பழக முடியும், எது எது பழக கூடாது, எங்க உஷாரா இருக்கணும். இத்தனை லிஸ்ட் நீ எடுத்தீங்கன்னா அப்போ
நீ எப்படிதான் ஒருத்தங்கிட்ட பழகுவேன்றது உனக்கே நல்லா புரிஞ்சிடும். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? அம்மா புரிஞ்சுச்சா? தேங்க்யூ. நான் முடிக்க விரும்புறேன். இப்போ உங்களை என்கரேஜ் பண்ற லாஸ்டா இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரிக்க போகிற காரியத்தின் மத்தியிலே ஆண்டவர் கொடுக்கிற அஷூரன்ஸ் ஆன 2-3 வார்த்தைகளை சொல்லி நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 92:12 வாசிங்க. 6 வாசிங்க. Psalms 92:12. Psalms 92:12. ஆமா, நீதிமான்றவன் பனை போல செழிப்பான், சுறுசுறுப்பா வளருவான், லீபனோன்ல கேதுருவை போல் வளருவான். இது மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஜெபிக்கிறப்பெல்லாம் நீங்க அதை சொல்லுங்க, வாயினால் அறிக்கைக்கு பேசுங்க. கர்த்தாவே, வாட் இஸ் தட் நீதிமான்? பனையை போல, பனைமரம் போல வளரலாம். என்னதான் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு நம்ம எப்படி வளர்ந்துக்கிறோம், ஆனா பனைமரம் 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு வளர்ந்து, எவ்வளவு ஹைட்ல போயிட்டு. ஆனா நீதிமான் அப்படிதான் வளரணும். நீதிமான் அப்படிதான் வளருவான்றாரு ஆண்டவர். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி வந்து அப்படி இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக நீ அவ்வளவு பெரிய உயரம் ஆயிட முடியுமா? ஒரு பொண்ணு அவ்வளவு உயரம் ஆயிட்டு, இவ்வளவு உயரம் ஆயிட்டாலே ஐயோ ஆண்டாப்பா உனக்கு பையன் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் நீ இதெல்லாம் பண்ணாத, இவ்வளவு ஹைட்டுக்கு போதும், நீ இதுமாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதன்னு சில பொண்ணுங்களுக்கு சொல்லிடுவோம். அதே போல கர்த்தருடைய பிள்ளையே உயரமா வளர்றாங்கன்னா அது ஆசீர்வாதம் அப்படி இருக்கும்னு சொல்றதுதான் ரெஃபரன்ஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 7:9, பிரகடனை 7:9. சீக்கிரம் முடிக்கலாம், டைம் ஆச்சுல்ல. சீக்கிரம் 11:20 ஆச்சு டைம். போது ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் போதுங்களா? குருத்தோலை நியாயப்படுத்த மறுபடியும் பரலோகத்துல போயிட்டா கூட சரி, அங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. குருத்தோலை அப்படின்றது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்புன்றது நம்ம எல்லாரும் பெற்றுக்கணுன்ற அந்த ஒரு அஷூரன்ஸ். அந்த குருந்து ஓலையை கையில பிடிச்சிக்கிட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக எண்ணிலடங்கா பரிசுத்தவான்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் தீர்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆட்டுக்குட்டியோருக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஒவ்வொருத்தர் பேரை கூப்பிடும் பொழுது உள்ளேயா எஸ் சார், எஸ் சார், எஸ் சார் அட்டெண்டன்ஸ் கூப்பிடும் பொழுது அந்த ஒவ்வொரு விசுவாசிகள் அந்த இருப்பார்கள். அவர்கள் கையில என்ன இருக்கும்? ரட்சிப்பு என்னும் குறுந்தோலை. வாட் இஸ் இட்? குறுந்தோலை. அருமையான இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தாங்க. ரட்சிப்பை அத்தன்டிகேஷனோட உறுதியோடு அந்த குறுந்து ஓலையை நான் கையில வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு அடையாளம். சோ இந்த அடையாளம் பரலோகம் வரைக்கும் போகுது. அதனால ரட்சிப்புன்றத நம்ம ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். மார்க் 10:27 வாசிக்க சீக்கிரம் ஆயிடுச்சு. மார்க் 10:27 இயேசு அவர்களை பார்த்து 10:22 மனுஷன் வரக்கூடாது தான், தேவனால கூடாது அல்ல. ஆமென். அப்படின்னா என்னன்றது, ஆல்வேஸ் நம்ம ஆண்டவர் மேல சார்ந்து இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் பண்றேன் நானு போகாதபடிக்கு ஆல்வேஸ் நீ ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் வச்சுக்கணும். தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ பழியானாலும் புகழானாலும் இயேசு கிறிஸ்துக்கே போனாலே போதும். ஹalleluya. So நம்ம எப்பொழுதுமே always we need to refer to a person Jesus. So எதை செஞ்சாலும் காரணம் என்னன்னா, தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது அல்ல. ஆகவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. இயேசு அவரை நோக்கி நானே உயிர்த்தோடும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கும் மறுத்தாலும் குறைப்பான். ஹalleluya.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனதில் ஒவ்வொரு பாவமன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் ஞானம் பெற்றுக்கொள்ளுங்க பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுவீர்கள். ஸ்தோத்திரம். அதற்கு இயேசு, நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என் எல்லாமல் ஒருவனும் இதானத்தில் வரான். அல்லேலூயா. வசனம் கலேஷியன் 6:9. படிங்க. எல்லாரும் தெரிஞ்ச வேண்டிய வசனம். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கலேஷியன் 6:9. கலாத்தியர் 6:9. இருப்போமாக. ஆமா, நம்மளாம் என்ன பண்ணோம்? தளர்ந்து போகக்கூடாது. நீங்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். நல்ல ப்ளீஸ் லிசன். தளர்ந்து போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தளர்ந்து போக வேண்டாம். கை வைத்து பார்க்கலாம். தளர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கையில் வர பிரச்சனை, போராட்டம், குடும்பத்தில் வர சூழ்நிலைக்கும் தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் டைமுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. சோதராதீங்க. ஏன் கை வச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரட்டும்னு சொல்லிட்டான். வீட்டுல போனா கூட ஞாபகம் வரட்டும். என்னக்கா கை வச்சு வச்சாங்க அப்படின்னாக்கா, நாம் தளர்ந்து போகாது இருந்தா விஷயம் கண்டு, அந்த விஷயம் கண்டு, இந்த விஷயம் கண்டு நீ சோர்ந்து போயிடக்கூடாது. தளர்ந்து போகாத, டல்லாயிடாத, சோர்ந்து போடாத. சூழ்நிலை பார்த்து, அந்த சூழ்நிலை பார்த்து, இதை பண்ணி சில பேர் எக்ஸாம் பார்த்து பயப்படுறாங்க, சில பேர் நடக்கிற கொரோனா பார்த்து பயப்படுறாங்க, சில பேர் சாப்பாட்டுக்கு பிரச்சனை பயப்படுறாங்க, சில பேர் சம்பளத்துக்கு பயப்படுறாங்க. வேற வழியே இல்ல. ஸ்கூல்ல காசே வர்றதில்ல. மத்த ஸ்கூல்ல சொல்றாங்க, சார் நான் தமிழ் இஷ்டம் கட்பிட்டு வந்தேன் சார், 1,80,000 கட்டுங்க அப்படின்றாங்க. என்னென்னவோ பேசுறாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம ஸ்கூல்ல 200 ரூபாய் கட்டுறாங்க, 500 ரூபாய் கட்டுறாங்க, 1000 ரூபாய் கட்டி 5000 ரூபாய் கட்டிட்டாருன்னா அவரு லோ படிக்கிறார். 5,000 கட்டிட்டு வேணும் நீங்க 5,000 கட்டிட்டாக்கா ஒரு டீச்சருக்கு 5,000 கொடுக்குறாங்க. எங்கேருந்து கதை நடத்த முடியும்? டீச்சர்ஸ் கூப்பிட்டு உட்கார நடத்த முடியலையே. என்ன சொல்லுவேன், ஏதாலும் நம்ம சமாளித்து சொல்ற விஷயம் தளர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்துல தளர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை இப்படித்தான். நமக்கு எது முடியலையோ அதை தளர்ந்து போறது. இது அது நீ சொல்லாத. எது நமக்கு வாழ்க்கையில முடியலையோ அதான் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போன வாரத்துல உங்களுக்கு சொன்னேன், நானு ஜொரத்துல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்றேன், போய் கொரோனா டெஸ்ட் பண்றேன், முடியல. ஆக்சுவலி நானு பிரதார்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு, என்ன சார் போயிட்டு இவ்வளோ பெரிய 250 ஏக்கர் வெட்டரினரி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்களோ, ஹியூமன் இல்லையா அப்படின்னாக்கா அவர் சொல்லிட்டாரு, இருக்காங்களோ இன்ஜெக்ஷன் மட்டும் எங்கேயே போட்டாரு. போயிட்டு டெவலப்பர்ஸ் வாங்கி சாப்பிட்டு கோல்டு யூரோப்பியன் சாப்பிட்டு உன் வீட்டோட அழகி இருக்காங்க. வெரி குட் சார், தேங்க்யூ. வர வழியிலே போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், சார் இது ஒரு டாக்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டேன். அவரோட டோன்ட் வரி, இந்த 2 இடத்துக்கு போதும், ஜுரம் போயிட்டு இருந்தாரு. கோல்டு பண்ணி கொடுங்க சார், கொடுத்து வந்தேன். 1 month சாப்பிட்டா எல்லாம் சரியா போச்சு. மிச்சம் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். சார் பிரின்ஸ்ல கூட பிள்ளைங்களுக்கு பங்கு கரெக்ட். நோ இன்ஜெக்ஷன். ஆஸ்க் ஃபார் நோ இன்ஜெக்ஷன் ப்ளீஸ். இன்ஜெக்ஷன் யாரும் கேட்கக்கூடாது, இங்கே போட்டக்கூடாது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணக்கூடாது. இன்ஜெக்ஷன் கேட்க மருந்து மாத்திரையிலே எல்லாத்தையும் சாப்பிட்டு கர்த்தர் பலப்படுத்திருக்காங்க. நம்ம என்ன ஆகக்கூடாது? கர்த்தர் கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல. ஆக தேவன் இனத்தை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இந்த வசனம் சொன்னோடனே எல்லாரும் கொண்டாடி புருஷன் தான் பேசுறது. தேவன் எனக்கு வெறும் பையன் பொண்ணுதான் எனக்கு வரா, வேற எந்த எடுக்க மாட்டாரா? கர்த்தர் எத்தனையோ காரியத்தை நினைச்சிருக்கார். வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நினைச்சிருக்கார். குடும்பத்துல ஒரு ஆஸ்தியை இணைக்கிறாரு, சொத்தை இணைக்கிறாரு, பணத்தை இணைக்கிறாரு, எத்தனையோ சம்பந்தங்களை இணைக்கிறாரு, அன்பை இணைக்கிறாரு, ஆறுதலை இணைக்கிறாரு, விசுவாசத்தை இணைக்கிறார், எத்தனையோ காரியத்தை இணைக்கிறார். கர்த்தர் இணைக்கிறதை மனுஷன் தெரிவிக்காது. வெறும் கல்யாணத்தில் ஒண்ணு புருஷன் பொண்டாட்டி கொண்டு அந்த வார்த்தை பேசிக்கிறான்.
தப்பு பேசணும், அவங்க சாதகமா பேசக்கூடாது, எப்பவுமே நியாயத்தை பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இணைத்ததை மனுஷன் பிரிக்காது. இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதிலே மகிழ்ந்து கழிப்புற கடவோம். தேங்க்யூ. கடைசியாக ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவனுக்கு மனிதர் போல ஒருவருக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் எல்லாரும் நிறமானதாயிருந்து அவர் உங்களுக்கு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுத்துகிறார். ஆமென். இதான் குறிக்கோள். ஆல்ரவுண்ட் பேக்கேஜ், டோட்டல் பேக்கேஜ். பொருத்தோலை நியாயம் இருக்குது. ஜஸ்ட் பவுனி போறதும் வர்றதும் இதற்காக பேசுறது பொருத்தோலை நியாயம் இல்லை. பொருத்தோலை நியாயம் மனம் திரும்புதல், இயேசு கிறிஸ்து வெற்றியாய் நீ முடிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துதல், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வெற்றி எடுக்கும் பொழுது நாமும் பாவமணிகளை பெற்று கர்த்தருக்குள் விடப்படுதல். போசனா போசனா அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த ரெஸ்கியூ, அவர் கொடுத்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் மனமகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்வுக்கு இடப்படாதபடிக்கு தேவன் வெற்றி கொடுத்தவருக்கு நாம் பார்க்கிறோம். ஆமென். எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோம்.